வணக்கம் மக்களே. இன்னைக்கு குக்டு தமிழ்ல நாம பார்க்க போறது ரொம்பவே சுவையான ஒரு சைனீஸ் ரெசிபி. ட்ரிபிள் ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல 20 காஷ்மீரி சில்லி எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கு அப்புறமா அந்த மிளகாயெல்லாம் வெளியில எடுத்து அதை ஒரு மிக்சியில போட்டுருங்க. இப்போ நாம இதை நல்லா ஃபைனா ஸ்மூத்தா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்க போறோம். அடுத்ததா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் செலரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட இதுல சேர்த்துடுங்க. நல்லா இத வதக்கிக்கோங்க. எண்ணெயும் பேஸ்டும் தனியா பிரியிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரிடுங்க. 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை கொதிச்சதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் அதுல போட்டுட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ரை ஆனதை எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 10 முந்திரியையும் சேர்த்துட்டு இப்போ இத வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப்பு வெள்ளை ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துருங்க. அதையுமே நீங்க நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அதுல 1/4 கப்பு கேரட்டும் 1/4 கப்பு பீன்ஸும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நீங்க வதக்கிக்கணும். இப்போ நூடுல்ஸ் இதுல சேர்த்துட்டு அதோட வேக வச்ச ரைஸையும் சேர்த்துட்டு நாம செஞ்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நீங்க இதை நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா இது மிக்ஸ் ஆகும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா டாஸ் பண்ணி எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று கலங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல போட்டுடுங்க. மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண நூடுல்ஸும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட ரெசிபி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.